அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி இல்லையா, விஜயா, செங்கோட்டையனா, எஸ்பி வேலுமணியா? என்டிஏ கூட்டணி அமைக்கப்பட்டதிலிருந்து அந்த கூட்டணியில் உள்ள ஒரு சில கூட்டணி கட்சிகள் தொடர்ச்சியாக வெளியேறி வருகின்றன. எதிரில் உள்ள திமுக கூட்டணி மிக வலிமையான கூட்டணியாக உள்ளது. திமுகவின் தொடர் வெற்றிகளுக்கு காரணமே திமுக அமைத்துள்ள வலிமையான கூட்டணி என்று கூறப்பட்டு வருகிறது. இதுவரையிலும் திமுக கூட்டணியில் 15 கட்சிகள் உள்ளன. இதில் வாக்கு வங்கி உள்ள பெரிய கட்சிகளும் உள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள், மறுமலர்ச்சி திமுக, மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகளும் உள்ளன. இதேபோன்று கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக் போன்ற பிராந்திய சிறுபான்மை கட்சிகளும் உள்ளன. இவை அனைத்தும் திமுகவிற்கு வலு சேர்க்கும் வகையில் உள்ளன. ஆனால் அதிமுக, பாஜகவை தவிர்த்து வேறு வலிமையான கட்சி எதுவுமே இல்லை. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணி கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் இடம்பெறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் ராமதாஸ் தற்பொழுது தனி அணியாக செயல்பட்டு வருகிறார். ராமதாஸை திமுகவின் மூத்த தலைவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள். முதலமைச்சர் சமீபத்தில் ராமதாஸை சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். இப்படி ராமதாஸை திமுக கூட்டணிக்கு கொண்டு செல்லவும் ஒரு தரப்பு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. காரணம், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 4.5% வாக்கு வங்கி உள்ளது. ராமதாஸும் அன்புமணியும் தனித்தனியாக செயல்பட்டால் அந்த வாக்கு வங்கி 2ஆக பிரியும். இது அதிமுகவிற்கு பாதகமாக முடியும், திமுகவிற்கு சாதகமாக மாறும். எனவேதான் திமுக கிடைக்கக்கூடிய 0.5% வாக்கை கூட இழந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் 18வது மக்களவைத் தேர்தலில் அங்கம் வகித்திருந்த அமமுக, ஓபிஎஸ் அணிகளும் தற்பொழுது வெளியேறிவிட்டன. காரணம், நயினார் நாகேந்திரன் என அவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியின் ஏஜெண்ட் போன்று செயல்பட்டு வருகிறார். அவரை மட்டுமே போற்றி பேசி வருகிறார். ஆனால் கூட்டணி கட்சியின் மற்ற தலைவர்களை அவர் இமியளவும் மதிப்பதில்லை. ஓபிஎஸ் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரை சந்திக்க வாய்ப்பு கேட்டபோது அதை கண்டுகொள்ளாமல் தவிர்த்த நயினார் நாகேந்திரன், என்னிடம் கேட்டிருந்தால் நானே அனுமதி பெற்றிருப்பேன் என்பது போன்று பேசியிருந்தார். ஆனால் ஓபிஎஸ், உங்களிடம் அனுமதி கேட்டேன், அதற்கான ஆதாரம் இதோ என பொதுவெளியில் அறிவித்திருந்தார். இந்த மனக்கசப்பிற்கு பின்புதான் அவர் வெளியேறினார். இவரை தொடர்ந்து அமமுகவின் தலைவர் டிடிவி தினகரனும் வெளியேறினார். அவர் வெளியேறியதற்கு காரணம், என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் பதவிக்கான வேட்பாளராக எடப்பாடியை முன்னிறுத்தக்கூடாது. தேர்தல் முடிந்த பின்பு யார் அதிக இடங்களில் வெற்றி பெறுகிறார்களோ, வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனையின்படிதான் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும். அதற்கு முன்னதாக யாரையும் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கக்கூடாது என அவர் தொடர்ந்து கேட்டு வந்தார். எனவேதான் எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்கள் எங்கள் கட்சியின் கூட்டணியில் இடம்பெறவே கூடாது என மறுத்து அவர்களை உதாசீனப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியால் தான் அவர்கள் இருவரும் வெளியேறினார்கள். தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சி அதிமுக, பாஜகவை தவிர்த்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. இந்த கட்சிகள் லெட்டர் பேட் கட்சிகள் நிலையில்தான் உள்ளன. இவர்களுக்கு வாக்கு வங்கியே கிடையாது. மேலும் தேமுதிகவிற்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கி உள்ளது. அவர்களும் திமுகவோடு கூட்டணி அமைக்கத்தான் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். எனவேதான் பாஜக கரூர் பெருந்துயர சம்பவத்தை அப்படியே பயன்படுத்தி கொண்டு விஜயை தங்களது கூட்டணிக்கு கொண்டு வர தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி விஜயோடு நேரடியாக தொலைபேசியில் பேசி அழைப்பு விடுத்தார். மேலும் அவரது மகன் விஜயை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் விஜய் அவர்களோ, தற்பொழுது இந்த கரூர் பெருந்துயர சம்பவத்தை சரி செய்யவே நாங்கள் விழைந்து கொண்டிருக்கிறோம். அது முடிந்த பின்பு இது பற்றி பேசலாம். மேலும் ஜனவரி மாதம் வரையிலும் கூட்டணி பற்றி என்னிடம் யாரும் பேச வேண்டாம், அதை தவிர்த்து விடுங்கள் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இது அதிமுகவிற்கு கிரீன் சிக்னல் அளிக்கும் விதமாக இருப்பதாக அதிமுகவினர் கருதுவதாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் இத்தனை காலம் வரையிலும் விஜய் அவர்கள், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எங்களது தலைமையை ஏற்று எங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிப்போம் என குறிப்பிட்டிருந்தார். இதுபோன்ற சூழ்நிலையில் ஜனவரி மாதத்திற்கு பின்பு கூட்டணி குறித்து பேசிக்கொள்ளலாம் என்பதே அவர் இறங்கி வந்துவிட்டார் என்பதற்கான அர்த்தம். மிக விரைவில் கூட்டணி குறித்து பேசுவோம் என்பது போன்று அதிமுகவினர் இருந்து வருகிறார்கள். அதே சமயத்தில் விஜய் அவர்களோ, பாஜக இல்லாத அதிமுக கூட்டணி என்றால் பரவாயில்லை என்ற மனநிலையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் பாஜகவிற்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதாவது, எடப்பாடி பழனிசாமியை முன்னமே முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளும் வெளியேறிவிடும். அதற்கு பதிலாக நாம் தேர்தலுக்கு பின்பு முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்துக் கொள்ளலாம். இந்த முதலமைச்சர் வேட்பாளர் லிஸ்டில்
எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன், விஜய் போன்றவர்களும் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. நன்றி.